அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த வெயிலுக்கு இதமான ஒரு சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மணத்தக்காளி கீரை நான் வந்து கடையில் தாங்க செய்ய போகிறேன். இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி கீரையெல்லாம் நம்ம உணவில் அடிக்கடி சேர்ந்துக்கணும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருள் எல்லாம் வேக வச்சிடலாம். ஒரு பருப்பு கடையிற சட்டி எடுத்துருக்கேங்க. ஒரு அரை கப்பு நான் வந்து துவரம் பருப்பு போட்டிருக்கேன். அதேமாதிரி ஒரு 1/4 கப் பாசி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. அதில் ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சின்ன வெங்காயமாக ஒரு 5 வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு 6 பூண்டு பல் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த 2 பருப்பு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா அதிகமாகவே இருக்குங்க. நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்து இப்போ வேக வச்சுட்டு போகிறேன். அது இந்த சமயத்தில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் அப்படியே போட்டுடுறேங்க. அதில் பாருங்கள், இந்த பருப்பு அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். நமக்கு வந்து பருப்பு வந்து 50% வெந்தால் போதுங்க. நம்ம கீரை வச்சு கடையும் போது உங்களுக்கு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், ஒரு கட்டை மணத்தக்காளி கீரையை ஃப்ரெஷ்ஷான ஒரு பிஞ்சு கீரையை எடுத்து நம்ம வந்து நான் எல்லாத்தையும் ஆஞ்சிட்டு நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து அந்த சட்டியில் வச்சிடுறேங்க. பருப்பு சட்டியில் நமக்கு எப்பயுமே இந்த கீரை வந்து ரொம்ப நேரம் நமக்கு வந்து வேகக்கூடாதுங்க. அந்த கீரையோட கலரும் அதே சமயம் மாறக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்ததுன்னா அந்த கீரையில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நமக்கு வந்து போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம கலர் மாறாத இருக்கும்போதே நம்ம வந்து எடுத்து அப்படியே கடைஞ்சிடணுங்க. உங்களுக்கு அந்த கலரும் மாறாது, பார்க்குறதுக்கும் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டும் அதே சமயம் அதிகமாக இருக்குங்க. ஒரு கசப்புத்தன்மையெல்லாம் எதுவுமே கொடுக்காது. பாருங்கள், அப்படியே ஒரு சட்டியில் வச்சு நான் வந்து அப்படியே கடைஞ்சிட்டேன். எந்த அளவுக்கு நான் நல்லா நீஸாக கடைஞ்சிருக்கேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவு கடைஞ்சிட்டு நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம வடிகட்டி வச்சுருந்தேன் அந்த தண்ணி, பருப்பு தண்ணி எல்லாத்தையும் அதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திரும்ப அவ்வளோது ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து பொரிச்சுக்கிட்டாலே அவ்வளோது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு சூடான சாதத்தோடு இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்கலாம், அவ்வளோது சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு தாளிப்பு பார்த்தலாம். ஒரு குட்டி பானில் வச்சுருக்கேன். நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. 1 ஸ்பூன் கடுகு பருப்பு, ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம காரம் எதுவுமே அதில் போடலை, அதனால் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து அந்த கீரையில் ஊற்றிடுறேன். கமகமன் வாசனையாக இருக்குங்க. இந்த வெயில் நேரத்தில் நமக்கு வந்து உடல் சூட்டை தணிக்கும், வயிற்றுப்புண், இந்த வாய்ப்புண் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இந்த கீரை வந்து சரி பண்ணும். கீரைகள்லாம் இந்த வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், நல்ல இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு கீரை கடைஞ்சிருக்கேன். இன்றைக்கி சூடான சாதத்தோடு நாங்கள் போட்டு சாப்பிட போகிறோங்க. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.